ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ரஷ்யாவைச் சேர்ந்த மிகோயன் குரோவிச் நிறுவனம் தயாரித்த மிக்-21 ரக போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் முக்கிய அங்கமாக இருந்தன. நவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாகும் புதிய விமானங்களை பயன்படுத்த முடிவெடுத்த இந்திய விமானப்படை 60 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த மிக்-21 ரக போர் விமானங்களுக்கு ஓய்வு வழங்கியுள்ளது. இதையொட்டி சண்டிகரில் மிக்-21 விமானங்களின் வழியனுப்பும் நிகழ்ச்சி நடந்தது. கடைசியாக ஒருமுறை வானில் பறந்து மிக்-21 விமானங்கள் பிரியா விடை பெற்று கொண்டன. ஊசியான மூக்கு, மெல்லிய தேகம் கொண்ட இந்த போர் பறவை வேகமாக டேக் ஆஃப் ஆகி அதிவேகத்தில் பறக்கக்கூடிய திறனை கொண்டிருந்தது. இந்த போர் பறவைக்கு இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தளபதிகள் மற்றும் அதிகாரிகள், விமானப்படை வீரர்கள் சல்யூட் அடித்து வழி அனுப்பினர். பாகிஸ்தானுடன் 1965 மற்றும் 1971 நடந்த போர்களிலும், 1999 நடந்த கார்கில் போர் மற்றும் 2019 நடந்த பாலகோட் ஆபரேஷன், இந்த ஆண்டு நடந்த ஆபரேஷன் சிந்தூர், மிக்-21 ரக போர் விமானங்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது. இந்திய விமானப்படையில் ரஃபேல், சுகோய், மிராஜ், தேஜஸ் போர் விமானங்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. இவற்றுக்கு முன்னோடியாக இந்திய விமானப்படையில் 1960 அறிமுகமானதுதான் மிக்-21 ரக விமானங்கள். நாட்டின் போர்த்திறனை அதிகரிப்பதற்காக 870க்கும் மேற்பட்ட மிக்-21 ரக போர் விமானங்கள் வாங்கப்பட்டன. இந்திய விமானப்படையின் முக்கிய தூணாக இருந்த போதிலும் பல்வேறு விபத்துகளில் சிக்கியதில் விமானிகள் உள்ளிட்ட பலரும் உயிரிழந்தனர். போற்றப்பட்ட அளவுக்கு சவப்பெட்டி என கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளானது மிக்-21 விமானம். அதைத் தொடர்ந்தே மிக்-21 போர் விமான பயன்பாட்டை நிறுத்திக் கொள்ள இராணுவம் முடிவு செய்தது. மிக்-21 விமானங்களுக்கு பதிலாக தேஜஸ் மார்க் 1A ரக போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட உள்ளன. 97 தேஜஸ் போர் விமானங்களை வாங்க 62,370 கோடி ரூபாய்க்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் இராணுவ அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டுள்ளது. தேஜஸ் ஒற்றை என்ஜினை கொண்ட போர் விமானம். தேஜஸ் ரக விமானம் வான் பாதுகாப்பு, கடல்சார் உளவு மற்றும் வான்வழி தாக்குதல் ஆகிய பணிகளை திறம்பட செய்து முடிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது.